அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது 34ஆக அதிகரித்திருக்கிறது. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர் வீட்டிற்கு சென்றவர்களும் கள்ளச்சாராயம் குடித்து பலியானது அம்பலமாகி இருக்கிறது. கருணாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் கள்ளச்சாராயம் குடித்து முதலில் உயிரிழந்துள்ளார். சுரேஷின் இறுதிச் சடங்கிற்கு சென்றவர்களும் கள்ளச்சாராயம் குடித்திருக்கிறார்கள். அவர்களில் பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். முதலில் உயிரிழந்தவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அறிந்தே மற்றவர்களும் கள்ளச்சாராயம் குடித்தது உறுதியாகியிருக்கிறது. கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவரின் இறுதிச் சடங்கிற்கு சென்றவர்களும் பாக்கெட் சாராயம் குடித்திருக்கிறார்கள். அதில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர் வீட்டிற்கு சென்றவர்களும் கள்ளச்சாராயம் குடித்து பலியானது அம்பலமாகியிருக்கிறது. கருணாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் கள்ளச்சாராயம் குடித்து முதலில் உயிரிழந்துள்ளார். அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயிரிழப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இவர் டெய்லி போய் சாராயம் குடிப்பார். அவரு டெய்லிலாம் குடிக்க மாட்டார் சார். எப்போவோ ஒரு நாளைக்கு குடிப்பாப்ல. இப்போ அந்த ஒரு ஆள் டெட் ஆயிட்டாரு. அவருக்கு போகும்போது தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வச்சுக்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு. அதாவது மரணத்துக்கு போயிருக்கும் போது கூட கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு. விற்கிருக்காங்க. அப்ப நேற்று காலையில ஒரு 2 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு போயிருக்கும் போது கூட அங்க வித்திருக்காங்க. அதுல ஒரு ஆள் குடிச்சவருக்கு அவர் இப்ப ரொம்ப சீரியஸா தான் இருக்குது. அது சேலம் போயிருக்கு. ஆமாங்க. இல்ல இப்ப அதாவது இப்ப நீங்க கள்ளச்சாராயம் தெரியும் போது நீங்க ஏன் அதை தடுக்கல? நீங்க அதை தெரியல சார். செத்தது அது ஒருத்தரா வாமிட்டு வர பார்த்து தான் எல்லாரும் சாராயம் குடிச்சதாங்கும் போது அப்ப விஷ சாராயம்னு அப்புறமா தான் தெரியுது. அதுக்குள்ள கொடுத்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. டெத்துக்கு போனவங்க அவங்களே குடுக்குறாங்க, தெரியாம வாங்கி குடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த டெத் வீட்டுக்கு போயிருக்காங்களா? போனாங்க. நானும் தாங்க சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆமா, நானும் தாங்க போனேன். 2 பேருமே போயிட்டு தாங்க நான் உள்ள போயிட்டு அவங்க வெளியே எல்லாம் கூட்டமா இருக்கிற இடத்த உட்காந்துருந்தாங்க. அது எவ்வளவு வாங்கி குடிச்சாங்கன்னு அது தெரியலங்க. இந்த 30 பேர் கிட்டத்தட்ட 30-40 பேர் இறந்திருக்காங்க. இதுல முதல் நபர் சுரேஷ் தான் பாதிக்கப்பட்டது. முதல்ல இவனை வச்சுதான் அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரியுது என்னென்ன சிம்டம்ஸ் எப்படி இறக்குறாங்கன்றது. முதல்ல கண்ணு தெரியல, வயித்தால போகுது, வாந்தி வருது, ரத்தமா வாந்தி எடுது, காது கேட்கல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துருது. இவன் டெத்துக்கே எல்லாம் வந்ததுக்கு போனதுக்கு அப்புறமே நிறைய பேர் இறந்துருக்காங்க.